الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, நிர்வாகிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய முபாரக்கான திருக்கரத்தினால் படைத்து அவர்களுக்கு ரூஹை ஊதினார். ரூஹ் ஊதப்பட்டதற்கு பின்னால ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடமாட ஆரம்பித்தார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு படைச்சதற்கு பின்னால கொடுத்த முதலாவது குவாலிஃபிகேஷன் இல்ம் என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானத்தை கொடுத்தார். இது எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தியது என்றால், ஒளியால படைக்கப்பட்ட ஒட்டுமொத்தமான வானவ கோடிகள் மலக்குமார்கள் அனைவர்களையும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வருடங்கள் சுஜூத் செய்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறிவு என்று சொல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். இந்த பக்ராவுடைய ஆரம்பத்துல வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தினால் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அறிவு ஞானங்களையும் அல்லாஹ்வாகிய நான் கற்றுக் கொடுத்தேன். அதுல ஒரு பகுதி தான் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கியாமத்து வரைக்கும் கடைசியா பிறக்க போகின்ற ஒட்டுமொத்தமான மனித சமூகத்துடைய வாழ்க்கை வரலாறு டீடைல்ஸ் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்து காட்டினார். அதுல ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 1000 வருடங்கள் வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருச்சு. 1000 வருடங்கள் வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டிருச்சு. இப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டு வாராங்க. திடீர்னு டேட்டா பொறுக்கிட்டாங்க. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்துக்கு சொந்தக்காரர், நபியும் கூட அரசரும் கூட. இவருடைய பேருக்கு கீழால் அல்லாஹ் இவர் உலகத்தில் 60 வருடங்கள் தான் வாழ்வார் என்று அல்லாஹ் எழுதி வச்சிருந்தார். ஆத்திரமடைந்தார்கள், கவலை அடைந்தார்கள், சஞ்சலம் அடைந்தார்கள். எனக்கு ஆயுதத்தை தந்த என்ற ரப்பு என்ற மகன் தாவூதுக்கு 60ஓடு நிப்பாட்டிட்டான். அல்லாஹ்வோடு எதிர்த்து பேசினார்கள். யா அல்லாஹ், எனக்கு ஆயுதத்தை தந்த நீ பாவம் என்ற மகன் தாவூதுக்கு ஏன் யா அல்லாஹ் 60ஓடு நிப்பாட்டினாய்? அல்லாஹ் சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது ஏண்ட கலாக்கது, அது ஏன் இஷ்டம். நான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்று நாடுறோனோ அதை நான் கொடுப்பேன். நான் தாவூதுக்கு முடிவு செஞ்சு முடிச்சு, கலாக்கத்துல நான் முடிவெடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுக்கு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஐடியா கொடுத்தாங்க. யாரா கலாக்கத்திற்கு சொந்தக்காரன் யாரு? நீதானே. லவ்ஹுல் மஹ்ஃபூல் யார்கிட்ட ஒட்டதானே. லவ்ஹுல் மஹ்ஃபூலை எழுதிய கலம் யாரிடத்தில் இருக்குது? ஓட்ட கைவசம் தானே. ரப்பே, நீ நினைச்சா மாத்தலாமே, நீ நினைத்தால் மாற்றி அமைக்கலாமே, நீ மாற்ற நினைத்தால் எந்த கொம்பனுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்க எந்த தைரியமும் கிடையாது. எனவே என் மகன் தாவூதுக்கு கொஞ்சம் ஆயுதம் கூட்டி கொடுக்கலாமே ரப்பே என்று அல்லாஹ்வுக்கு ஐடியா கொடுத்தார். அல்லாஹ் சொன்னானா, ஆதம், ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, ஒரு சான்ஸ் தான். என்ன?
உங்களுக்கு நான் 1000 வருடங்கள் தந்திக்கிறேன், 1000 வருடங்கள். உங்களுக்கு தந்த ஆயுள் இருந்து, உங்களுக்கு தந்திருக்க 1000 வருஷத்தில் இருந்து நீங்க தானமாக சதக்காவாக உங்களோட மகன் தாவூதுக்கு கொடுக்க நாடினா கொடுத்து கொள்ளேன். சந்தர்ப்பம் கொண்ட கொடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, 10 ஒன்றுமில்லே, பாவம் ஒரு 40 அட்ஜஸ்ட் பண்ணி என் மகன் தாவூதுக்கு ஒரு 100 பூர்த்தியாக்குவோமே அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுள் இருந்து 40 வருஷத்தை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தானமா கொடுத்தாங்க. இப்ப சரித்திரம் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்? பின்னால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை விலாயத்திலிருந்து படைச்சு, யாத முஸ்குன் அந்த வஸோஜுல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களோட மனைவியும் சொர்க்கத்துல வாழுங்கன்னு அல்லாஹ்வோட கட்டளை. சுப்ஹான். ரெண்டு பேரும் கொஞ்ச காலம் சொர்க்கத்துல வாழலாம். அல்லாஹ் ஒரு தடையை சொன்ன, இந்த பாருங்க, நினைச்ச மாதிரி வாழ, எந்த தடையும் இல்லை, உண்ட தவிர உங்களுக்கு அமளிபாதத்துல தேவையில்லை, ஒட்டுமே சிட்டுக்குருவிகள் மாதிரி பறந்து பட்டை கட்டுங்க சொர்க்கத்துல. ஆனா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்து கிட்ட நெருங்குவான என்று ஒரே ஒரு தடையத்தான் மாற்றம் செஞ்சாங்க. ஃபகவா, குர்ஆன் சொல்லுது, வழித வரி போயிட்டாங்க, அல்லாஹ்வோட கட்டளையை மீறினாங்க. எழுதுறாங்க ஹதீஸ்ல எப்படின்னா, ரெண்டு பேரும் உடுத்தி இருந்த சொர்க்கத்துடைய உடையை ஆடையை கூட கலட்டி அல்லாஹ் நிர்வாணமாகத்தான் இந்த பூமிக்கு தூக்கி வீசினார். சரித்திர நீளமான இப்ப 960 வருஷம் முடியும், 960 வருடங்கள். திடீர்னு பார்த்தா முன்னால மலக்குல் மௌத் வந்து நிற்கிறாங்க. யாரு? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். கிடுகிடங்கி போனாங்க, நடுநடுங்கி போனாங்க. பேச்சு வந்து வழக்கம் போல் தென்னா, திடீர்னு வந்திருக்கீங்க, சொல்லாமக்கு இல்லாம வந்திருக்கீங்க, முன்னறிவித்தல் இல்லாம வந்திருக்கீங்க, என்ன அவசரம் என்ன சந்திக்க வந்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். சிரிச்சிட்டு சொன்னாங்க மலக்குல் மௌத், ஆதம், நான் வந்தா வேற என்னத்துக்கு வார, நான் வந்தா வேற என்னத்துக்கு வார, எனக்கு அல்லாஹ் எந்த பொறுப்புமே தம்பியில, ஒரு பொறுப்பை தவிர என்ன மௌத்தாக்குறது மட்டும்தான். என் வேலையே ரூஹ பறிக்கிறது. சரி, இப்ப வந்தீங்க, உங்களோட டைம் முடிச்சு, உங்களோட அஜன் முடிச்சு, நான் உங்களோட கண்ணுக்கு தென்பட்டேன், அடுத்தது உனக்கு சான்ஸ் இல்லை, தப்பேடா. இப்ப ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன, தெரியாம வந்தீங்களா இல்லாட்டி மறந்து வந்தீங்களா? என்னடா மலக்குல் மௌத்தை பார்த்து சண்டை பிடிக்கிறாங்க? என்னது? இல்லையே, என் பேருக்கு கீழே அல்லாஹ் நான் உலகத்துல 1000 வருடம் வாழ்வேன்னு நல்லா எழுதி இருந்தாரு, நீங்க 40 வருஷம் முன்னால வந்தீங்க. சுப்ஹானல்லாஹ். உடனே ரிட்டர்ன் ரப்புட்டு மலக்குல் மௌத், யாருடா அர்சல்தனி இல்லா அபதின் லா யுரிதுல் மௌத், என்ன யாருடா மௌத்தை விரும்பாத உன்னுடைய அடியான் ஆதம்கிட்ட என்ன அனுப்பிக்கிறாய் கேட்ட, என்ன சமாச்சாரம்? இல்ல, என்ன 40 வருஷம் இதுதான் சண்டை பிடிக்கிறாய், நான் நேர காலத்தோட வந்தேனா மறந்து வந்தேனா நான் கேட்கிறாள். அல்லாஹ் சொன்னானா, மலக்குல் மௌத்தே போயிட்டு சொல்லுங்க, உங்களோட மகன் தாவூதுக்கு 40 கொடுத்தத மறந்துட்டீங்களான்னு போயிட்டு கேளுங்க. கண்ணியமானவர்களே, அவகாசம் இல்லை, ரூஹ் பறிக்கப்படுது. இந்த சரித்திரத்தை வச்சு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அரபிகள்கிட்ட ஒரு பழமொழி, இந்த சரித்திரம் தபரானில பதிவு செய்யப்பட்டு, அவ்வளவு நாசி அவ்வளவு நாசி, மனிதர்களில் முதலாவது ஆள் தான் மறந்தவர்களிலும் முதலாவது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல் ஆள், முதல் மனுஷன். ஆனா முதலாவது உலகத்துல மறந்ததும் அவங்க. கண்ணியமானவர்களே, மறந்துட்டோம். எந்த நோக்கத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த பூமிக்கு மேலால் படைத்தானோ, படைச்ச நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறக்கின்ற கட்டத்தில் எல்லாம் இந்த மமதையிலையும் மறதியிலையும் பாவத்திலையும் அநியாயத்திலையும் அழிச்சாட்டியத்திலையும் அட்டூழியத்திலையும் வட்டியிலையும் சினாலையும் தூளிலையும் மூழ்கி கிடக்கின்ற இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி நேரான பாதையில் கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய, சொர்க்கத்துடைய பாதையில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய எத்தனையோ ஏற்பாடுகளை அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் இந்த உம்மத்துக்கு செய்து கொண்டே இருக்கிறார். மனிதா, நீர போற ரூட் சரியில்லை, நீ போற ரூட் சரியில்லை, இப்படியே போனா மாட்டிக்கொள்வாய்.
இப்படியே போனாயிட்டா மாட்டிக்கொள்வாய். உன்ன சொந்த வாழ்க்கை தரத்திலேயே பிடிச்ச வாழ்க்கையா மாறும். உன்ன குடும்பத்தில் உனக்கு நிம்மதி வராது. உன்ன பிள்ளைகளால் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. உன்ன தொழில உனக்கு பரக்கத்து வராது. உன்ன ஊர்ல உனக்கு செழிப்பு கிடைக்காது. அதை விட மேலே மனிதா சக்கராத் உனக்கு கொடூரமாகும். சக்கராத் பயங்கரமாகும். ஆசுரத்தை முடிவு செய்த கட்டம் அது கொடூரமாக ஆகிடும். உன்ன நாக்குக்கு கரிமா வராது. உன்ன கண்ணுக்கு சொர்க்கத்துடைய காட்சி தென்படாது. உன்ன மன்னர நரகம் படுகொலியாக மாறும். மஹ்ஷருடைய மைதானம் 50,000 வருஷம் கொண்ட காஃபிர்கள் கூட வளவுகிற நாள் நரகத்துக்காவது சரி ரப்பே போடு என்று கதறக்கூடிய கொடூரமான நாளாக மாறும். நீ இப்படியே போனாண்டா மனிதா உனக்கு சொர்க்கம் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் நரகவாதியா மௌத்தாகுவாய். நீ போக வேண்டிய ரூட் இது இல்லை. நீ எடுக்க வைக்க வேண்டிய ரூட் இது. இந்த பாதையில நடைய போகுது. இந்த பாதையில உள்ள வாழ்க்கை அமைச்சிக்கோ. உன்ன தாயுடைய வயிற்றில் இருந்து மிஸ்க் என்று சொல்லக்கூடிய சுவனத்துடைய மண்ணில் கால் பதிக்கும் வரைக்கும் உனக்கு வெற்றியே 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 தான் என்று மனிதன மமதையிலையும் மறதியிலையும் கிடக்கின்ற இந்த மனித சமூகத்தை தட்டி எழுப்பி சொர்க்கத்துடைய பாதையில கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய ஏற்பாடுகளில் ஆக விசேஷமான ஒரு ஏற்பாடுதான் இந்த ரமலானுடைய பாக்கியம். கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் என்று சொல்ற முதலாவது ரமலானுடைய அர்த்தம் எங்களுக்கு அடையாளமானவர்களுக்கு தெரியாது. ரமலான் என்றா என்ன? நான் ஈக்கிற 10 அதுக்குரிய 10 தான். எந்த ரமலானுடைய வார்த்தை எந்த அர்த்தத்தை பொதிந்திருக்கிறதோ அந்த 10ல தான் நானும் நீங்களும் விப்பிக்கிறோம். ரமலான் அபூ ஹுரைரா ரிவாயத் கொண்டு வருது ரலியல்லாஹு அன்ஹு, லா தகூலு ரமலான், இந்த ரமலானுடைய மாசத்தை சும்மா மொட்டையா ரமலான் என்று சொல்லாதீங்க. வலாக்கின் கூலு ஷஹ்ரு ரமலான், மாற்றமாக ரமலானுடைய மாதம் என்று சொல்லுங்களே தவிர சும்மா ரமலான் என்று சொல்லாதீங்க. காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இருக்குது ரமலான், அவனுக்கு பேர். அப்படின்னா இந்த வார்த்தைக்கு நேரடியா டைரக்டா சொல்லுக்கு அர்த்தம் கொடுக்கிறண்டா ஊட்ட கூட்டி குப்பை ஒன்று சேர்க்கு, இல்லாட்டி முத்தத்தை கூட்டி குப்பை ஒன்று சேர்த்து நெருப்பட்டியை கொண்டு வந்து அதை பத்த வச்சு எரிஞ்சி சாம்பலாக்கி வீசுறாரு, இவருக்கு பேர் தான் ரமலான். சொல்ல என்ற அர்த்தம் என்ன? 11 மாத காலமாக உள்ள 11 காலம் இவன் 60 வருஷம் வாழ்றான். 60வது வருஷம் ரமலானுடைய மாதத்தை அடைய போறான். அந்த 60 வருஷம் இவன் பாவம் செஞ்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த தலைப்பிற கண்டதற்கு பின்னால் ரமலானுடைய மாதத்துடைய இஃப்தாரில் இருந்து, தஹஜ்ஜத்தில் இருந்து, லுஹால் இருந்து, தராவிஹில் இருந்து, சுன்னத்தான தொழுகைக்கு பின்னால் இருந்து, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால் இருந்து இருக்கிற வேண்டி யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு உள்ளத்தால ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சேண்டு யார் யாரெல்லாம் உள்ளத்தால கண்ணீர் வடித்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்பாங்களோ 60 வருஷம் செஞ்ச பாவ குப்பைகளை ஒன்று சேர்த்து எரித்து சாம்பலாக்கக்கூடிய மாசம், மனுஷனை பரிசுத்தமாக்கக்கூடிய மாசம். இது ஒரு அர்த்தம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, தகீகான அமீகான அறிவுல தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் எழுதுகிறார்கள், ரமலான் என்ற வார்த்தையில 5 எழுத்து இல்லை, 5 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 5 எழுத்தும் 5 விதமான தத்துவங்களை நிரூபிக்குது. அதில் ஒன்று, முதலாவது எழுத்து ரா, ரஹ்மத். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷனா இருக்கிறதா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் பார்வை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நானும் நீங்களும் எங்கட தாய்மாருடைய வயிற்றுக்குள் இருக்கும் போது அவன் ரஹ்மத்துடைய பார்வை எங்களுக்கு படலா. இன்றைக்கு நானும் நீங்களும் மனுஷனா புறந்திக்கலாம். வால்மீன் சிசு ஆராய்ச்சியாளர், மிகப்பெரிய விஞ்ஞானி. இவர் சில படைப்புகளை ஆராய்ச்சிக்கு எடுத்தாரு, தாயுடைய கருவுக்குள்ளே வளர்கின்ற கட்டத்தில். அதுல விசேஷம் பன்றி, ஹின்சீர், கட்டக்கால், ஆமை,
பறவை, மனுஷன், இந்த 4 படைப்பும் ஆராய்ச்சிக்கு எடுத்தார். எங்க கருவுக்குள்ள அவன் ஆராய்ச்சியுடைய ரிசல்ட் 3 கட்டமா பிரிக்கிறார். 3 கட்டம். முதல் கட்டம், ஆரம்ப கட்டம், எது பன்றி, எது ஆமை, எது பறவை, எது மனிதன் என்று பிரித்தறிய இயலாது. 2வது கட்டம், அதிலேயும் பிரித்தறிவது சிரமம். 3வது கட்டம், கடைசி பீரியட், மனிதனோடு கருவுக்குள்ளே போட்டி போட்டு வளர்கின்ற ஒரு படைப்பு இருக்கும் என்றால் மனிதனா அல்லது இதுவா, மனிதனா அல்லது இதுவா என்று கடைசி வரைக்கும் போட்டி போட்டு வளர்கின்ற ஒரு படைப்பு இருக்கும் என்றால் அது ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய பன்றி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் எங்க ஆரம்பிக்குது என்று பாருங்க. அதனால சொல்றேன், அல்லாஹ் மனிதனை படைக்கிறதுக்கு எடுத்த 7 கட்டங்களை குர்ஆன்ல பேசுறான். 7 கட்டம். முதலாவது, வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன். முதல் கட்டம், மண்ணிலிருந்து படைத்தோம், மண்ணிலிருந்து. 2வது கட்டம், வஜஅல்னாஹு நுத்ஃபதன் ஃபீ கராரின் மக்கீன். சூரத்துல் முஃமினீன்ல அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான். 2வது, விந்து துளியிலிருந்து படைச்சோம். 3வது, ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر. தாயுடைய வயிற்றுக்குள்ள 7 கட்டத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த விந்து துளியை இரத்த கட்டியா மாத்திடும், அந்த இரத்த கட்டிய சதை பிண்டமாக மாத்திடும், அந்த சதை பிண்டத்துக்குள்ளே 4வது எலும்புகளை போர்த்தினோ நட்டினோ. 6வது, அந்த எலும்புக்கு மேலால் திரும்ப சதைகளை போர்த்தி அந்த எலும்பை மறைத்து நாம் கச்சிதமாக சதைகளால் மூடினோம். 7வது, ثم أنشأناه خلقا آخر. வேறு வித்தியாசமான அற்புதமான சிரேஷ்டமான ஒரு படைப்பாக மனிதனை நான் படைத்து முடிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த சும்மா அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆஹருக்கு அந்த காலத்துல தஃசீர் செஞ்சாங்க பூர்ணமான படைப்பு. இந்த காலத்து உலமாக்கள் சொல்றாங்க ஒரே மாதிரி வளர்கின்ற இந்த 4 படைப்பு ஒரே மாதிரி, ஆமை போல, பன்றி போல, பறவை போல, மனுஷன் போல வளர்கின்ற இந்த சிசுவை கடைசி நேரத்தில் தான் அல்லாஹ் வேறொரு படைப்பாக மனிதனாக படைத்து முடிக்கிறான். பன்றியை போல இல்லாம, ஆமையை போல இல்லாம, பறவையை போல இல்லாம, கண்ணியமானவர்களே வித்தியாசமான மனிதனாக அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிறான். கடைசி கட்டத்தில் தான் பன்றிக்கு பன்றியுடைய ரூப ஊதுறான், பன்றியா பிறக்குது. மனுஷனுக்கு மனுஷனுடைய ரூப ஊதுறான், மனுஷனா பிறக்கிறான். இந்த கட்டத்துல எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் படாம இருந்திருந்தா எதுவா பிறந்தீங்களும் நஊது பில்லாஹ், எங்கள் முழு பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. தப்பி தவறி மாற்றி அல்லாஹ் ஊதி இருந்தான் என்றால், சமூகத்தில் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் பன்றியுடைய ரூப ஊதினால் தலை காட்டிடுமா, அந்த உம்மா வாப்பாக்கு பூமியில நடமாடிடுமா, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஹாலாத் என்ன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள் படணும். அது பட்டதினால்தான் இன்னைக்கு நானும் நீங்களும் மனுஷனாயிருக்கிறோம். கண்ணியமானவர்கள், என்ன ரஹ்மத் என்ன சாதாரணமான விஷயமா? சொன்னாங்க சஹாபாக்கள் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை இல்லாம யாருக்கும் சொர்க்கம் செல்வது ஹராம் என்றார். முடியாது. பனு இஸ்ரவேலர்கள் ஒருத்தர் யஹூதி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கியாமத்து நாள்ல 750 வருஷத்தோட வருவான். 60 என்பதல்ல, 750 வருட அமல்களோட கியாமத்துல வருவான். மலைகள் போல நன்மைகள் குவிந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த அடியான பார்த்து அல்லாஹ் சொல்வானா, உதுகுலில் ஜன்னத பிரஹ்மதி, என் அடியானே என் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போடுவான். 750 வருஷத்தல்ல ஏறிட்டும் பார்க்க மாட்டான். என் ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு போவப்பா,
யகூதி தான் தெரியும். இந்த பனு இஸ்ரவேலர்கள் இவனோட பழக்கமே எதிர்த்து கேள்வி கேட்கிறதா. ஹதீஸ்ல வருது, இவனர் கேள்வி கேட்டுத்தான் நாசமா போனது. சூரத்துல் பக்கராலே அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்றான், அடே சொர்க்கத்துக்கு போண்டா வாயை பொத்திட்டு போறதுதானே, வாயை பொத்திட்டு போறதுதானே. அடே சொர்க்கத்து சாப்பாடு மண்ணு சல்வா, சுப்ஹான், சொர்க்கத்து சாப்பாடு அல்லாஹ் இறக்கி கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நூற்று உட்கார்ந்து தின்னுங்க. சும்மா உங்களுக்கு தொழில் தேவையில்ல, வேர்வை தேவையில்ல, மலையில நனைய தேவையில்ல, வெயில காய தேவையில்ல, நாடு கடக்க தேவையில்ல, கடல் கடக்க தேவையில்ல, போ வீட்டு வாசலை தாண்ட தேவையில்லப்பா. தொழிலுக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சும்மா நான் சொர்க்கத்திலே இறக்கிட்டால் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்று மண்ணு சல்வாவை இறக்கி கொடுத்தா இந்த யகூதிகள் என்ன செஞ்சாங்களா, கொஞ்ச நாள் சாப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, மூசா இங்க வாங்க, இதெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வராது, சும்மா உட்கார்ந்து எங்களுக்கு சாப்பிடாது, வெங்காயத்தை தாங்களே, வெள்ளை பூட்டை தாங்களே, லீக்ஸை தாங்களே, பருப்பு தாங்களே, பருப்பு கேட்டு திண்ட சமூகம் தான் இந்த யகூதி. பருப்பு கேட்டு திண்டவன். கிதாபில் எழுதுறாங்க, இந்த கேள்விகளை மட்டும் இவர்கள் கேட்கலடா கியாமத்து வரைக்கும் சொர்க்கத்து சாப்பாடு இறங்கிக்கும், இன்னைக்கு நானும் நீங்களும் திண்டு கொண்டிருந்தீர்கள். இல்லாம மஹ்ரூம் தடுக்கப்பட்டதா. இவன் தான் யகூதி. இவன் இப்ப உலகத்துல புத்திய காட்டி 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 பழக்க தோஷத்துல கியாமத்திலே அல்லாஹ் புத்திய காட்டுவான். பல்பி அமலியாரான், அல்லாஹ் நீ என்னோட ரஹ்மத்தை கொண்டு போன்றாய். அப்ப இது என்ன 750 வருஷம் நான் சும்மாவா கொண்டு வந்தேன்? என்ன சும்மாவா கொண்டு வந்தேன்? ஓட ரஹ்மத் எனக்கு தேவையில்ல, என் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் அல்லாஹ். யகூதி ஓட ரஹ்மத் தேவையில்லை, யா அல்லாஹ் என் அமலை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி. அல்லாஹ் 2 மலக்க கூப்பிடுவார், இங்க வா இங்க வா. 750 வருஷம் அமலை இவன் ஒரு தட்டுல போடப்படும். அல்லாஹ் சொல்லுவான், நான் அடியாடி உனக்கு கோடிக்கணக்கான நியமத், கோடிக்கணக்கான நியமத். அதுல ஆரம்பத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், மனுஷனா நானும் நீங்களும் பிறந்தது கோடிக்கணக்கான. அதுல 2 நியமத்தும் வாண, 2 வாண. ஒன்று இவன் கண்ணுக்கு கொடுத்த பார்வை என்ற நியமத்தை எடுத்து ஒரு தட்டுல போடுங்க, போடப்படும். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 750 வருஷ அமல்களுடைய தட்டு தூசி போட பறக்குது. அட்ரஸ் இல்ல, இப்பதான் முடிப்பார். கண்ணியமானவர்களே, நான் சும்மா கண்ணுடைய நியமத்தை சொன்ன எங்களுக்கு விளங்குது இல்லை, விளங்குது. இந்தியாவில் ஒரு புள்ள பிறந்துச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு கண்ணை மூடல, கண்ணை மூட இவன் மூடிப்படுறது இல்லை, பொத்திப்படுறது இல்லை. தூசி பூச்சி போராட்டாலும் கையை வச்சுத்தான் அந்த கண்ணை பாடுதான். புள்ளைக்கு தூக்கம் வருவதில்லை, கண்ணை மூடேடா. சுபஹானல்லாஹ், தூக்கம் வராதது அதாவது அது பெரிய அதாவது. டாக்டர்ஸ் மாருக்கெல்லாம் திண்டாட்டம் என்னன்னா, இதுக்கு முன்னால் இப்படி ஒரு கேஸ் சமூகத்தில் வந்தில்லை. ஆராய்ச்சி ஆராய்ச்சி சுபஹானல்லாஹ் கண்டுபிடித்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் கண்ணை பொத்தி திறக்கிறோம், கண்ணை பொத்தி திறக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? எங்களோட கண்ணுக்குள்ள ஒரு திரவத்தன்மை, திரவத்தன்மை. இது பின்னால பயானம் முடிச்சுட்டு போய் கண்ணாடியில போய் கேட்ட கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க கண்ணை கொஞ்சம். இந்த திரவத்தன்மையை நீக்கி, இந்த திரவத்தன்மை ஈக்கிறதுனாலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் கண்ணை பொத்தி திறக்கிறோம், பொத்தி திறக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைக்கு பிறப்பு வாசியிலே இயற்கையிலே அந்த திரவத்தன்மை அந்த கண்ணுக்குள்ள இல்லை, அதனால கண்ணை மூடினார். டாக்டர்ஸ் அடுத்த திண்டாட்டம் ஆராய்ச்சி செஞ்சு அந்த திரவத்தை கண்டுபிடிச்சாங்க. திரவத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு டோட் ஒரு மணித்தியாலம் பாவிக்க, ஒரு மணித்தியாலம் பாவிக்கலும் 3000 ரூபாய் அந்த ஒரு டொட்டுக்கு செலவழிக்கும். 3000 சும்மா கணக்கு பார்ப்போம். ஒரு அவருக்கு 3000 ரூபாய்டா ஒரு நாளைக்கு 72,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 22 லட்சத்தி செச்சம் செலவழிக்கணும் கண்ணை பொத்தி துறக்கிறது. அல்லாஹ்வுடைய நேமத்தை மட்டிலேதுமா கண்ணியமானவர்கள். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், லா துஹ்ஸூஹா, நினைச்சு பாக்கிறவங்க. இந்த கட்டத்துல நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது, இந்த குறைய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நவுதுபில்லா வச்சிருந்தான்னா எங்கட கெதி என்ன? மாசத்துக்கு 22 லட்சம் செலவழிக்கணுமா? கண்ணியமானவர்களே, இந்த கண்மாணிக்கத்தை வச்சுக்கொண்டு, இந்த நிர்மத்தை வச்சுக்கொண்டு, ஏனே உங்களே கண்கள் அல்லாஹ் விரும்பியத்தை பார்த்துதான்
அல்லாஹ் வெறுத்து ஒதுக்கிய மோசமான அலுவலுப்பான காட்சிகளை இந்த கண் பார்க்குது. எவ்வளவு பெரிய நியமத்! காதுக்கு தந்தது, காதுக்கு தந்தது. கெண்டியில பொம்பளை புள்ளை வந்து 3 வயசு பேச்சு வருது இல்ல, பேச்சு 3 வயசாகி பேச்சு வருது இல்ல. கோடீஸ்வரன் எவ்வளவு கொண்டு போனாங்க, ஜப்பானுக்கு கொண்டு போனாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனாங்க, கடைசியா கனடாவுக்கு கொண்டு போனாங்க. கனடா 25 டாக்டர்ஸ்மார், 25 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்மார் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ரிசல்ட் வெளியாகிறாங்க. புள்ளக்கு காது கேட்குது இல்ல, அதனால பேச்சு வருது இல்லை. டாக்டர்மாருக்கே திண்டாட்டம், காதுக்கும் நாக்குக்கும் என்னப்பா சம்பந்தம்? பேச்சுக்கும் காதுக்கும் என்ன சம்பந்தம்? பேச்சு வராம இருந்தா காதை என்ன செய்ய? அப்பதான் டாக்டர்ஸ்மாருக்கே திண்டாட்டம். அடுத்த ரிசர்ச் நடக்குது, கண்டுபிடித்தார்கள் காரணத்தை. கண்ணியமானவர்களே, எங்கட காதுக்குள்ள ட்ரம் மாதிரி ஒன்று இருக்கிறதா, ட்ரம். அந்த ட்ரம்முக்கு பின்னால மெல்லிய சில ரோமங்கள், முடிகள் முளைத்திருக்கு. அந்த மெல்லிய முடியிலிருந்து மெல்லிய நரம்புகள் மூளைக்கு போகுது, மூளையோட ஜாயிண்ட் ஆகும். உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா, இப்ப டைம் என்னான்னு கேட்டா, ஒருத்தர் கிட்ட டைம் என்னான்னு கேட்டா, அந்த சத்தம் எங்கட காதுக்குள்ள அந்த ட்ரம்ல ஊசலாடி அந்த ட்ரம்முக்கு பின்னால் முளைத்திருக்கக்கூடிய முடியிலிருந்து போற நரம்பால மூளைக்கு மெசேஜ் போகுமா. மூளை நாக்குக்கு ஆர்டர் போடுவான், டைமை கேட்குது, டைமை சொல்லு. இந்த பிள்ளைட குறை என்னண்டா, அந்த முடியிலிருந்து போற நரம்புல 1-2 செத்து மூளைக்கு மெசேஜ் போகுதில்லை, மூளையிலிருந்து நாக்குக்கு ஆர்டர் வருவதில்லை, அதனால பேச இயலும். பேச்சு சுபஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு சிப் ஒன்றை பொருத்தினான், சின்ன ஒரு சிப் அந்த ட்ரம்முக்கு பின்னால. புள்ள இப்ப பேசுது, காது கேட்குது, எல்லாம் நடக்குது. அந்த சிப்புக்கு அன்று 1 கோடி ரூபாய். இப்ப புள்ளக்கு 26 வயசு. நான் சொல்றது 3 வயசுல போட்டு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். அப்ப இன்றைக்கு அதனுடைய வெளிவேஷனை பார்த்தா 60 கோடிக்கு மேல. எதுக்கு? காது கேட்கறதுக்கும் எங்கட நாக்கு பேசுறதுக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நிஅமத், எவ்வளவு பெரிய ரஹ்மான். எழுதுறாங்க சரித்திரத்தில், அந்த 25 டாக்டர்ஸ்மாருடைய முழு ஃபேமிலியும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அல்லாஹ்வோட குதிரத்தை பார்த்து. சுப்ஹானல்லாஹ். இந்த காதை வச்சு எங்கட காது எதை கேட்குது? வாலிபர்கள் குறிப்பாக எங்கட காது எதை கேட்டுக்கொண்டிருக்கு? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் அந்த யஹூதியை பார்த்து கேட்பான், அடியானே, நான் தந்த ஒரு நியமத்துக்கு உன்னுடைய 750 வருஷம் நீங்க கொடுக்கல, இப்ப என்ன செய்ய போறேன்? அல்லாஹ் தெரியாம கேட்டுட்டு, என்ன மன்னிச்சிடு ரப்பே, உன் ரஹ்மத்தை கொண்டு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று கெஞ்சுவான் என்றார். கடைசி அல்லாஹ் சொல்வானா, உதுகுலில் ஜன்னத பிரஹ்மதி, இந்த அடியானே, இந்த ரஹ்மத்தை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போடு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அனுப்புவான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு இல்லா சரி, நாங்க ஷிர்க் வச்சிக்கிறோம், இன வச்சிக்கிறோம், சிலை வணங்கிக்கிறோம், கொலை செஞ்சிக்கிறோம், வட்டி வியாபாரம் செஞ்சிக்கிறோம், சாராயம் குடிச்சிக்கிறோம், எங்கட பச்சிலம் பெண் குழந்தைகளை கதற சொந்த கையால குழி தோண்டி புதைச்சிக்கிறோம், பரம்பரையா யுத்தம் செஞ்சிக்கிறோம். எங்களுக்குண்டா ஓகே, நாயகமே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் என்ற பேச்சு கிடவில்லைன்றது சரி. ஆனா உங்களோட நிலைமை என்ன? நபியை பார்த்து கேட்டான், உங்களோட ஹாலத், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் போய் வைக்குமே என்று கேட்டோன்னே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மதி, இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தோடு சேர்த்துக் கொள்ள இல்லைண்டா எனக்கு கூட சொர்க்கம் ஹராம் என்றான். கண்ணியமானவர்களே, கருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ரஹ்மத் இல்லாம சொர்க்கம் இல்லைண்டா 24 மணித்தியாலமும் பாவத்துல மூழ்கி இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு நாங்க எவ்வளவு கெஞ்சோம், எவ்வளவு கதறணும், அல்ல எவ்வளவு கண்ணீர் வடிக்கும். கேட்டோமா? யாரு கேட்காம விட்டாங்க? எந்த நபி கேட்காம விட்டாங்க? 1,24,000 நபிமார்களும் அல்லாஹ்ட்ட கேட்டது ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
لنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், நீ ஓண்ட மன்னிப்ப தந்து ஓண்ட ரஹ்மத்தோடு எங்களை சேர்த்துக் கொள்ளண்டா நாங்க நாசமா போவோம். யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காமல விட்டாங்க. 3 நாள், இன்னும் 3 நாள் இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய உலகத்துடைய வாழ்க்கையுடைய காலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் கைஃப தஜிதுக. நாயகமே, இப்ப எப்படி இருக்குது? நோய் நல்லமா, சுகமா, லேசாயிக்குதா, பரவல்லையா? நோய் விசாரிக்க வாராங்க ஜிப்ரீல். சொன்னாங்க, ஜிப்ரீல் எந்த குறவும் இல்லை ஜிப்ரீல், நோய் கூடிக்கொண்டே போகுது ஜிப்ரீல், வருத்தம் கூடிக்கொண்டே போகுது ஜிப்ரீல், அடிக்கடி மயக்கம் வருது ஜிப்ரீல், பர்ணு தொழிலே கூடி மாஞ்சமாத்தோட தொலைலாம மயக்கம் வருது, கஷ்டம். ரசூலுல்லாஹ் கவலையோட போற. 2வது நாள் வாராங்க, அதை விட வருத்தம். 3வது நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணீரோடு வாராங்க. சலாம் சொல்லிட்டுள்ளே வாராங்க. ஆயிஷா நாயகி அவ மஸ்ஜிதுல் நபவி தலைமாட்டில் வந்து நின்று கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வெளியொருத்தர் நிற்கிறாரு, அனுமதி கேட்கிறார் உள்ளே வாரது. நீங்க அனுமதி கொடுத்தாத்தான் அவருக்கு உங்களோட வீட்டு வாசலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். கேட்டாங்க, யாரு வந்தீங்க? யாரும் இல்லை யா ரசூலல்லாஹ், மலக்குல் மௌத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் வர சொல்லுங்க, ஆளை வர சொல்லுங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. திடீர்னு பதில் சொல்லுவாங்க, இது உங்களுக்கு ஸ்பெஷல் சான்ஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட நான் திடீரென்று போய்தான் நின்றேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட மலக்குல் திடீரென்று போய்தான் நின்றாங்க. இதுக்கு முன்னால யாருக்கும் கொடுக்கப்பட்டதும் கிடையாது, கியாமத்து வரைக்கும் இதுக்கு பின்னால யாருக்கும் கொடுக்காத சான்ஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சொன்னாங்க, வர சொல்லுங்க. வந்து நின்றாங்க கால் மாட்டுல. யா ரசூலல்லாஹ், 2 ஆப்ஷனோட வந்தீங்க, 2ஓட ரப்பிட. ஒன்று, கலா கதரின் அடிப்படையில் உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அஜல் முடியுது, நீங்க விரும்பினா உங்களை மௌத்தாக்கலாம். சுப்ஹானல்லாஹ். 2வது, யா ரசூலல்லாஹ், இதுக்கு பின்னால் இந்த பூமிக்கு மேலால் எவ்வளவு காலம் வாழ அவகாசம் எடுக்க உங்களுக்கு விருப்பமோ அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம் நாயகமே. இதுல நீங்க எதை தெரிவு செய்வீங்களோ அதுக்கு வழிபற்றதுதான் ஏற்ற கடமை. இது ரப்புடைய ஓர்டர். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஸ்அல் மா துமர் பின். மலக்குல் மௌத், எனக்கு வாழ்க்கை பிச்சை தேவையில்ல, எனக்கு அல்லாஹ் நிர்ணயித்த அஜல் எனக்கு போதும், என்ற ரூஹ பறிங்கடுவாங்க. மலக்குக்கே தைரியம் இல்லை, இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் அலா இன்னலில் மௌத்தி லஸகராத். கலிமா சொல்லி ரசூலுல்லாஹ் கதறினார்கள். கண்ணியமானவர்களே, துடித்தார்கள். ஏ மனித சமூகமே, மௌத்துக்கு சக்கராத் என்று இருக்குது, யாருக்கும் தப்பேலா. பாவத்தோட மாத்திரம் சக்கராத்துக்கு முகம் கொடுத்துடாதீங்க. மலக்குல் மௌத்தை பார்த்து கேட்டாங்க, மலக்குல் மௌத், சக்கராத் இவ்வளவு பயங்கரமா, சக்கராத் இவ்வளவு கொடூரமா? சொன்னாங்க மலக்குல் மௌத், யா ரசூலல்லாஹ், 70ல் 1 உங்களுக்கு, 70ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கு தான் உங்களுக்கு சக்கராத். உங்களோட உம்மத்துக்கு 70 மடங்கு மேல. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கட்டத்தில் மலக்குல் மௌத் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான உம்மத்துடைய சக்கராத் எனக்கு தான். என் உம்மத்துக்கு சக்கராத் வான, என் உம்மத் தாங்க மாட்டாங்க, ஏழாவது எல்லா சக்கராத்தையும் எனக்கு தாங்க. அந்த சக்கராத்துல கூட ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது ஏண்டே முகடே கவலை. கண்ணியமானது கேவலம் என்னன்னா,
இன்றைக்கு அந்த ரசூலுல்லாவை பின்பற்றது எங்களுக்கு கேவலமாயிட்டு, ரசூலுல்லாவுடைய சுன்னத்தைகளுக்கு கேவலமாயிட்டு. இதெல்லாம் செய்ததா என்ன நினைப்பாங்கன்னு எங்க புத்தி சொல்லுது. எப்படிப்பட்ட உத்தமர்! சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ஓடி வாராங்க, ஓடி வாராங்க, ரசூலுல்லாஹ் பதறாங்க, தலையெடுத்து மடியில வச்சாங்க. எந்த அளவுக்கு சக்கராத்துண்டா, இப்படி பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் ஆயிஷா நாயுடைய சகோதரர் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் பார்வை போகுது, மிஸ்வாக் மிஸ்வாக். அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் மிஸ்வாக்க தாங்க வாப்பாண்டு பேசுறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை, சக்கராத். ஆயிஷாவை கூப்பிட்டாங்க, மிஸ்வாக் எடுத்தாங்க, அடுத்த பக்கத்தை கடிச்சு சப்பி துப்பி ரசூலுல்லாஹ்வுக்கு மிஸ்வாக் செஞ்சு விட்டாங்க. உலகத்துல கடைசியா ஹயாத்தாக்கிய சுன்னத் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக். மிஸ்வாக் ஆயிஷா சொல்றாங்க, எல்லா வசியத்துக்கும் பின்னால கடைசியா ரசூலுல்லாஹ்வுடைய வாய் முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது, வரத்த இந்த காத ரசூலுல்லாஹ்வுடைய வாய் கிட்ட கொண்டு போய் கேட்டேன். மூணே மூணு வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்தது. அதுக்கு பிறகு சத்தம் இல்லை. சொன்னாங்க ஆயிஷா சித்திகா, இந்த வார்த்தையை பாவிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலிமா விரலும் அவருடைய கண்ணுடைய பார்வையும் முகத்தை நோக்கி உயர்ந்தது. மூன்று வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. யா அல்லாஹ், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்துக் கொள்வாயாக, உன்ட ரஹ்மத்தோடு என்ன சேர்த்துக் கொள்வாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கக்கூடிய ரஃபீகுல் அலா என்ற உயர்ந்த அந்தஸ்துல இந்த முஹம்மதை சேர்த்தருள்வாயாக என்ற சத்தம் கேட்டது. ஃபமாலத் யதுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலே உயர்ந்த கை கீழே விழுந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை விட்டு ரூஹ் கலட்டப்பட்டு விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியமானவர்களே, எந்த நபியை படைக்காட்டி இந்த உலகத்தை படைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னானோ, எந்த நபிக்கு என்னுடைய ஹபீப் என்று அல்லாஹ் சொன்னானோ, எந்த நபியை 1,24,000 ரசூல்மார்கள் நபிமார்களுக்கும் தலைவராக ஆக்கினார்களோ, அந்த நபி சக்கராத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டது ரஹ்மத்தையும் பாவ மன்னிப்பையும். கண்ணியமானவர்களே, அப்படின்னா நானும் நீங்களும் எவ்வளவு கேட்கணும், எவ்வளவு கெஞ்சணும், எவ்வளவு கதறணும், உள்ளத்துல கை வைத்து சிந்திச்சு பார்ப்போம். 10 நாள கடத்தினோம், எப்படி வந்துச்சு, எப்படி போனது என்றே தெரியாது. எத்தனை பேர் அழுதோம் தஹஜ்ஜுத்ல, எத்தனை பேர் கண்ணீர் வடித்தோம் இஃப்தாருடைய நேரத்துல. தாய்மார்கள் சிந்திங்க, இஃப்தாருடைய நேரத்துல சோர்த்தி செய்ததல்ல கெட்டித்தனம், தின்பண்டம் செய்ததுல கால நேரத்தில் வீணாக்குறது அல்ல கெட்டித்தனம். எத்தனை பேர் 20 நிமிஷம் ஒரு மணித்தியாலம் டைம் கொடுத்து அந்த பாயில உட்கார்ந்து இஃப்தாருடைய நேரத்தில் அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடித்து இந்த ரஹ்மத்தை கேட்டீங்க. யா அல்லாஹ், நீ கேட்காமலே உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக என்னை மனிதனாக பிறக்க வைத்தாய். ரப்பே, தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து ஆரம்பிக்க உன்னுடைய ரஹ்மத் சொர்க்கத்துடைய மிஸ்க் என்று சொல்லக்கூடிய மண்ணின் காலை எடுத்து வைக்கும் வரைக்கும் உன் ரஹ்மத் இல்லாம ஒன்றுமே என்னால செய்ய இயலாதே. உன் ரஹ்மத்தை தாண்டி எத்தனை பேர் கேட்டோம்? யோசிங்க, நான் நீங்கள் யோசிப்போம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் முதலாவது எழுத்து ரஹ்மத் குறிக்கிறது. இரண்டாவது எழுத்து மஃபிரத், பாவ மன்னிப்பு, விசேஷமான கட்டம். கண்ணியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்ல, இந்த மன்னிப்பு என்ற ஒன்றை மட்டும் வெக்கல்லண்டா அல்லாஹ் பாதுகாக்கும். ரமலானுடைய காலம் நப்சுக்கும் ட்ரீட்மெண்ட். கூட இருந்து குடிமறிக்கின்ற துரோகி நப்ஸ், கூட இருந்து குடிமறிக்கிறது எங்களுக்கு. இன்ன நப்சல் அம்மாரத்தும் பிஸ்ஸூ, நப்ஸ் வேலையே பாவத்தை தூண்டுறதுதான். இரண்டாவது வெளியிலிருந்து குடிவெற்றது ஷைத்தான். ரெண்டையும் அட்டாக் பண்ணி அல்லாஹ் எங்களுக்கு தொடர்ந்து தந்த இந்த மாசத்துல கூட கண்ணியமானவர்களே, எத்தனை வாலிபர்கள் பாவத்துல கழிக்கிறாங்க. எங்க தூர பயானுக்கு போறதுனால சொல்றோம். இப்பதான் போயிட்டு வழியில வாங்கலே, எங்கேயாவது ஒரு ரோட்டோரத்துல ஒரு 6-7 பேர் சேர்ந்து ஹேண்ட் போனை வச்சு கொண்டு கிண்டி கொண்டுதான் இருப்பாங்க. இதாயத்துடைய மாசம், ரஹ்மத் இறக்குற மாசம், பாவ மன்னிப்பு அல்லாஹ் விசேஷமாக துறந்த மாசம். பாவம் நடக்குது. கண்ணியமானவர்களே,
மனுஷட்ட 3 கட்டம் இருக்குது. ஒன்று பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம், முடிஞ்சு. திரும்பி வாங்கலுமா? கழிச்ச செகண்ட் கிடைக்குமா? சத்தியமா கிடைக்காது. விட்ட மூச்சு வருமா? வராது. ஒரு செகண்ட் கழிஞ்சா கழிஞ்சதுதான். கியாமத்து வந்தாலும் அந்த முடிஞ்ச செகண்ட் எங்கட வாழ்க்கையில திரும்ப வராது. அது முடிஞ்சு, எங்கட கைவிட்டு போயிட்டு. இரண்டாவது எதிர்காலம் எங்கட கரத்துல இல்ல. முந்தைய ஒரு காலம் 5 வருடம் 10 வருடம் என்று பேசுவோம். இன்றைக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று தெரியாது. முதலாவது மையத்தை அக்கௌண்ட் 24 வயது வாலிபன் தாய்கிட்ட சொல்றா, தாய் 8 மணிக்கு எழுப்புங்க, நான் ஏர்போர்ட் போகணும். 8 மணிக்கு தட்டா ஜடமா கிடக்கிறார். மவுத். 24 வயது வாலிபர்களே, சகோதரிகளே, யுவதிகளே, அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று தெரியாத பயங்கரமான காலம். சென்றதும் நழுவிவிட்டது. எதிர்காலம் என்ற கரத்தில் இல்ல. இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தந்த பாக்கியம். தௌபாவுடைய பவரை பாருங்க, தௌபாவுடைய பாக்கியத்தை பாருங்க. ஒரு மனுஷன் 70 வருஷம் 60 வருஷம் பாவம் செய்கிறான். 60 வருஷம் பாவம் செய்கிறான். அந்த 60-70 வருஷ பாவத்துக்கும் 6 செகண்ட் 7 வினாடி பயன்படுத்தி உண்மையாக உள்ளத்தால ஒரு சொட்டு கண்ணீர் சுப்ஹானல்லாஹ். கியாமத்துல சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கியாமத்துல இந்த காபிர்கள் பாவிகள் கண்ணீர் வடிப்பார்களாம் கப்பல் ஓட்டேலும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணீர் முடியும், சீல் வடியும், சீல் முடியும், ரத்தம் வடியும். கண்ணிலிருந்து ரத்தமும் முடியும். அளவு கிடையாது, இறக்க பார்வப்படாது. ஆனா இந்த உலகத்துல அல்லாஹ்வை பயந்து செஞ்ச பாவத்தை நினைச்சு ஹதீஸுடைய கருத்து வருகிறது, கொசுவுடைய அந்த தலையுடைய பெருமானம் ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்வுடைய பயத்தால பாவத்தை நினைச்சு உருக்கி வடிச்சா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3000 வருஷம் மூட்டப்பட்ட நரக நெருப்ப அந்த ஒரு சொட்டு கண்ணீர் அணைச்சு. சுப்ஹானல்லாஹ். 70-60 வருஷம் பாவத்துக்கும் 7 வினாடி ரப்பே என்ன மன்னிச்சிரு. இதுதான் தௌபான்றது. இதுதான் சும்மா கிதாபை வச்சுக்கொண்டு உள்ளதெல்லாம் ஓதி முடிக்கிறதல்ல. மனம் உருகும், கவலை வரணும். இதுக்கு பின்னால செய்ய மாட்டேன் ரப்பே, நான் அநியாயம் செஞ்சுட்டேன், துரோகம் செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டா குர்ஆன் பேசுது. ரிசல்ட் என்ன? யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். இந்த 60 வருஷ பாவம் 70 வருஷ பாவத்தை அல்லாஹ் பாவத்துடைய பட்டோடு எழுதியிருப்பான். இவன் செய்கிற அந்த ஒரு வார்த்தையோட பவர் எப்படி தெரியுமா? அந்த 70 வருஷ 60 வருஷ பாவத்தை அல்லாஹ் பட்டோடையிலிருந்து அழிச்சிடுவான், எடுத்துடுவான். பிளாங்க் பேப்பராக மாறும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சொல்றான், இந்த இஸ்திக்ஃபார் தௌபாவுடைய பவர் எப்படி தெரியுமா? மனித சமூகமே, யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அந்த 70-60 வருஷ பாவங்களை நன்மையுடைய பட்டோடையில் நன்மையாக மாற்றி எழுதுறான். 70 வருஷம் நன்மை செஞ்சிக்கிறான், 60 வருஷம் நன்மை செஞ்சிக்கிறான். இந்த தௌபாவுடைய பவர் அப்படியே மாற்றி எழுதுறான் அல்லாஹ். இது தௌபா. இந்த தௌபாவை கேட்க சொல்லிட்ட மனிதா, இப்படியே போனா நீ நரகவாதியா மௌத்தாகுவான். இதோ சந்தர்ப்பம் 10 நாள தொடர்ந்து வந்திருக்கிறேன், கேள் அடியானே. முன்னே உம்மத்துக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தௌபா. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கௌமுக்கு கொடுத்த தௌபாவை தெரியுமா யாருக்காவது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கொடுத்த தௌபா குர்ஆன் அல்லாஹ் சொல்ற என்ன தௌபா அவங்களுக்கு கொடுத்தோம்? என்ன தௌபா? அடே, ஃபிரௌனிடத்திலிருந்து நைல் நதியில கடல்ல இவங்களை பாதுகாத்து நதியில ஃபிரௌனை மூழ்கடிச்சு டைரக்டா நேரடியா அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்தான் யஹூதிகள், பனு இஸ்ரவேலர்கள். அந்த உதவியை பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தூர்சினாக்கு போறாங்க ரொம்ப சந்திக்க. அந்த கெப்புக்குள்ள இந்த சாமிரி என்று சொல்லக்கூடிய
இவன் என்ன செஞ்சான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரையுடைய கால் பாதம் பட்ட அந்த மண்புடி எடுத்து அதாவது தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு காளை மாடுடைய வாய்க்குள்ளே புகுத்தினான். அந்த மாடு பேச ஆரம்பித்தது. அந்த சாமி ஒரு இடம் கொடுத்தான். நீங்க என்னோட மூசா அனுப்பி ரப்ப சந்திக்க இதோ இருக்கிறது அல்லவா உங்களோட ரப்பு. இந்த காளை மாடு தங்க மாடு பேசுது. இந்த ரப்ப வணங்குங்க, இந்த ரப்ப வணங்குங்க என்று அல்லாஹ்வுடைய உதவியை பார்த்து சில தினங்கள் போதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அல்லாஹ் எப்படி தௌபா கொடுத்தான் தெரியுமா? குர்ஆன்ல சொல்றான் இவங்களுக்கு கொடுத்த தௌபாவை, இவர்களுக்கு கொடுத்த தௌபா ஃபதூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும். அல்லாஹ் சொன்னான், மூசா உங்களோட கூட்டம் எல்லாத்தையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர சொல்லுங்க, ஒன்று சேர சொல்லுங்க. மைதானத்துக்கு வரும்போது ஒவ்வொருத்தருடைய கரத்திலையும் கூர்மையான ஒரு ஆயுதம் இருக்கும். ஒரு ஆயுதம் கத்தின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆயுதம் இருக்கணும். எல்லாம் அந்த மைதானத்தில் ஒன்று சேர்ந்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ் ஒரு முகில் மேக கூட்டத்தை அனுப்பினான். இந்த மைதானத்தை அப்படி அல்லாஹ் பகலில இருட்டாக்கினான். பகல் அந்த மைதானத்தை இருளாக்கினான், இரவாக்கினான். இப்ப அல்லாஹ் சொன்னான், முதலாவது ரப்பே என்ன மன்னிச்சிரேன்னு உள்ளத்தால தௌபா செய்யுங்க. இரண்டாவது கட்டம் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களோட கரத்தில் இருக்கிற ஆயுதத்தால ஒவ்வொருத்தரும் குத்திக்கிறீங்க. தௌபா மூசா அலைஹிஸ்ஸலாத்து கூட்டத்து. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, கிதாபில் எழுதுறாங்க, மிஞ்சினவர்கள் மிஞ்சியது தௌபா, மௌத்தானவர்கள் மௌத்தானது தௌபா. தௌபாக்கு பின்னால நான் சும்மா கேட்கிறேன், தப்பினவங்க வைங்க. உம்மா பாப்பா குத்திக்கிறார், பாப்பா உம்மாவை குத்திக்கிறார், மகன் உம்மாவை குத்திக்கிறார், உம்மா பிள்ளைய குத்திக்கிறது, மனைவி கணவன, கணவன் மனைவிய, சகோதரன் சகோதரிய, இப்படி குத்தி இவர்களுக்கு தெரிய வந்த அதற்கு பின்னால் இவர்களால் நிம்மதியா வாழேமா? முன்னே உம்மத்துக்கு கொடுத்த தௌபா அல்லாஹ் என்னை உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட தௌபாவை தரல் அல்லாஹ். மனித சமூகமே ஒன்றும் தேவையில்லப்பா. மனமுருகி ஒரு சொட்டு தண்ணீர் படித்து உண்மையாக என்ற ரப்பே என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை கேளப்பா. நீ 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிற உண்ட பாவங்களை. கண்ணியமானவர்களே, இதுதான் நேரம் போய்விட்டது. இரண்டாவது எழுத்து மீன் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை குறிக்கிறது. மூன்றாவது வாது, ரமதான் என்ற வார்த்தையில வமானுல்லாஹ், யாரு ரமலானுடைய மாதத்தை ரமலானுடைய மாதமா கழிப்பாங்களோ, ரமலானுடைய மாதத்தை ரமலானுடைய மாதமா கழிப்பாங்களோ இவங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பேன் என்ற பொறுப்பை அல்லாஹ் எடுக்கிறார். சந்தேகம் இல்லை. 1,24,000 நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கமே இதுதான். நரகத்தொட்டு பாதுகாக்கணும், சொர்க்கவாசியா போகும், சொர்க்கவாசியா போகும். கண்ணியமானவர்களே, வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்படும். குர்ஆன் பேசுது. முஸ்லிமுடைய ரிவாயத் யுக்தா பிஜஹன்னம யௌமஇதின், நாளைக்கு கியாமத்துடைய நாளையில நரகம் எங்கிருந்தோ இழுத்து கொண்டு வரப்படும். லஹா 70,000 சிமாம், அதற்கு 70,000 கடிவாளம் இருக்கும். ஃபீ குல்லி சிமாமின் 70,000 மலக், ஒவ்வொரு கடிவாளத்திலையும் 70,000 மலக்குமார்கள் யஜுர்ரூனஹா, அந்த நரகத்தை இழுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள், கண்ட்ரோல் பண்ணுவார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தப்பி தவறி அந்த மலக்குமார்களை விட்டு அந்த கடிவாளம் விடுபடும் என்றால் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இருக்கக்கூடிய எந்த ரசூல், எந்த நபி, எந்த சஹாபி என்று பாராமல் அத்தனை பேரையும் நரகம் விழுங்கிவிடும். பயங்கரன். இந்த ஆயத்தை ஓதிட்டு முன்னால பார்க்கிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. யாரு உமர் ரலியல்லாஹு? யாரு? மன் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக வமா கிப்லத்துக, உங்களோட ரப்புயா, உங்களோட நபியா, உங்களோட மார்க்கம் எது, உங்களோட கிப்லா எது? கபூர்ல வெச்சதுக்கு பின்னால முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து எழுப்பி கேள்வி கேட்கின்ற ஹதீஸ சொன்ன நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து பேசினாங்க. யா ரசூலல்லாஹ், நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க நாயகமே. சுப்ஹானல்லாஹ்.
எங்கள்கிட்ட எப்படி நாயகமே இவர்கள் கேள்வி கேட்பாங்க? உமர் எங்கள்கிட்ட எப்படி இந்த முன்கர் நக்கீர் கேள்வி கேட்பாங்க? ஆச்சரியம். ரசூலா என்ன இல்லையா சொல்லலாம், சும்மா இருந்து கொண்டு எந்த தேவையும் இல்லை, குடும்பம் இல்லை, புள்ள குட்டி இல்லை, தொழில் வியாபாரம் இல்லை, உன்னுமே குடிக்கணும் என்ற தேவையில்லை, ஒன்றுக்கு ரெண்டுக்கு தேவையில்லை, ஆசையே இல்லை, போ இச்சையே இல்லை, சும்மா தக்பீரை கட்டிக்கொண்டும் சும்மா ருக்குல இருந்து கொண்டும் சுஜூதில் இருந்து கொண்டும் நின்ற நிலையில் இருந்து கொண்டும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இது சொல்றதுதானே இவங்க வேலை. இப்படி இருந்து கொண்டு எங்கள்கிட்ட எப்படி நியாயமா கேள்வி கேட்பாங்க? நாங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்துறோம். நீங்க தானே நியாயமா சொல்றீங்க. ஒவ்வொரு மனிதனையும் படைக்கும் போது அல்லாஹ் ஒரு ஷைத்தானையும் ஒரு மலக்கையும் படைக்கிறார். ஷைத்தான் மலக். இங்க நப்ஸ் என்று இருக்கிறது. இன்ன நப்ஸல அம்மாரத்தும் பிஸ்ஸு. குர்ஆன் சொல்கிறது நப்ஸ வேல பாவத்தின் பக்கம் மனுஷனை தூண்டும். தலையில அக்ல் என்று ஒன்று இருக்கிறது, புத்தி. ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் நல்லது எது கெட்டது எது என்று வகை அனுப்புகிறான். நபியே நாயகமே புத்திய பாவிச்சு நப்ஸ அடக்கி ஷைத்தானுக்கு வழிபடாம மலக்குக்கு வழிபட்ட இவ்வளோ பெரிய தியாகத்தை நாங்க இங்க செய்யறோம். அதுவும் குடும்பத்தோடு, தொழிலோடு, வியாபாரத்தோடு, பசிவட்டினியோடு, நோயோடு. நீங்க தானே நாயகமே சொல்றீங்க ஜிஹாத முடிச்சுட்டு மதீனாவுடைய போர்டருக்கு வந்தோடனே சின்ன ஜிஹாதில் இருந்து பெரிய ஜிஹாதுக்கு போறீங்க. வாளெடுத்து யுத்தம் செய்வது சின்ன ஜிஹாத். கொஞ்சமாவது சிந்தனை மாறிச்சுன்னா கருத்துகள் வெள்ளெடுக்க சீவப்படுவது போன்று துண்டாக்கப்படும். அந்த ஜிஹாத் சிறிசா உள்ளத்தோட போராடுறதெல்லாம் பெரிய ஜிஹாத். நீங்க தானே நாயகனை சொல்றீங்க. அப்ப நாங்க இவ்வளோ பெரிய போராட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிற எங்கள்கிட்ட சும்மா இருந்து கொண்டு இவங்க எப்படி நாயகனை கேள்வி கேட்பாங்க? சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட மட்டும் கேட்டார் என்றால் உங்களோட ரப்பு யாரு சொல்லுங்கன்னு நான் கேட்பேன் என்றாங்க. அந்த கட்டத்தில் ரசூலா சொன்னாங்க உமர் ரலியா நீங்க என்ன கேட்பீங்கடா. அந்த உமர் முன்னால நிக்கிறார். சொன்னாங்க ரசூலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, ஆனால் அந்த நரகம் வருகின்ற காட்சி கியாமத்துடைய நாளையில உங்களுக்கு 72 நபிமார்களுடைய பட்டோலைய கரத்தில் தந்து நீங்க தைரியமா நில்லுங்கண்டா. அந்த 72 நபிமார்களுடைய பட்டோலைய வச்சுக்கொண்டு அந்த நரகம் வரும்போது நீங்க பயந்து முழங்காலிட்டு விழித்து விடுவீர்கள். வருகின்ற காட்சி, வருகின்ற காட்சி மாகுல் ஹமீம். குர்ஆன் நரகத்துடைய தண்ணியை பத்தி பேசுது. நரகத்துடைய தண்ணி 51,000 வருஷ தாகத்துக்கு பின்னால ஒரு கோப்ப தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை குர்ஆன் சொல்லுது ஹமீம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் 7 வானத்துக்கு மேலால இருந்து ஒரு கோப்பையை ஊற்றினா 7 வானம் 7 பூமி ஒட்டுமொத்தமான அந்த சராசங்களும் எரிஞ்சி சாம்பலா போகும். சூடு இந்த நரகவாதிக்கு கொடுக்கப்படும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஃபஹிதா உதுனிய. அந்த நரகவாதி அந்த தாகம் தாங்க முடியாமல் அந்த பாத்திரத்தை குடிக்கிறதுக்காக நீ முகத்துக்கிட்ட கொண்டு போவான். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான சதையும் உருகி அந்த பாத்திரத்துல வடி சேல் ரத்தம் நாட்டம் தண்ணீர் தாகம் அவனை உடாது குடிப்பான். குடிப்பான் அந்த தண்ணியை. குர்ஆன் சொல்லுது நாக்கோட சேர்த்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸையும் உருக்கி பின்துவாரத்தால வடிஞ்சு போகும். வடிஞ்சு போகும். கண்ணியமானவர்களே, நரகவாதிகளுக்கு கொடுக்கிற தண்ணியை பத்தி குர்ஆன் சொல்லுது. மற்ற வேதனையை பத்தி பேசினா நேரம் இடம் கொடுக்காது. இதனால தான் அல்லாஹ் சொல்றான் வத்தகுன்னா, மனித சமூகமே நரகத்தை பயந்துக்கோங்கோ, நரகத்தை பயந்துக்கோங்கோ. ஏன்னா உங்களுக்கு நரகத்தை தாங்க இயலாது. உலகத்துடைய நெருப்பு மாதிரி இல்ல நரகத்துடைய நெருப்பு. உலகத்துடைய நெருப்பு எந்த இடத்தை எரிக்குமோ அந்த இடம் மட்டும்தான் எரியும். நரக நெருப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான் அல்லதி தப்பலு அலல் அஃபிதா. உன்ட விரல் நுனியப்பட்டா அந்த நெருப்பு ஊரெடுத்து கொண்டு போய் உன்ட ஹார்ட்டை கொதரும், இதயத்தை உருக்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லானது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், இமாம்கள் சொல்றாங்க நோம்ப நோம்பாக
பிடித்தால், நோம்பாக பிடித்தால் அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான் அந்த நரகத்துக்கு. அதே நோம்புல அல்லாஹ் இந்த நரகத்துக்குரிய இன்னொரு ஏற்பாடு செஞ்சுக்கிறான் பாதுகாக்கிறதுக்கு. இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான அமல். ரசூலுல்லாஹ் 4 உம்ரா ஒரு ஹஜ் செஞ்சிருக்கிறார்கள். 4 உம்ரா ஒரே ஒரு ஹஜ். இந்த உம்ராக்கள் எந்த உம்ராவையும் ரசூலுல்லாஹ் நோம்புல செஞ்சதாக சரித்திரம் இல்லை. ஆனா ஹதீஸ் வருகிறது புகாரில, யாரு நோம்பு கடைசி 10ல உம்ரா செய்வாங்களோ ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜத்துல் வதால இருந்து ஹஜ் செஞ்சாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் நோம்புல உம்ரா செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடமையாக இருந்துச்சு. மஸ்ஜிதுன் நபவியில கடைசி 10 கட்டாயமாக இன்றைக்கு உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும். மஸ்ஜிதுன் நபவியில உஸ்துவானத்து ஸகீர் என்ற ஒரு தூண் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய தூண். அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃப் இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு கிதாபில் எழுதுகிறார்கள் என்றால், ஒரு மனைவிகளின் மூலமாக ஏற்பட்ட சங்கடத்தின் காரணமாக ஒரு வருஷம் விட்ட ரமலானுடைய இஅ்திகாஃபை கடைசி வருஷம் ரசூலுல்லாஹ் கவா செஞ்சு 20 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யார் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய மாளிகையில இஅ்திகாஃப் இருப்பாங்களோ 3 ஹந்தக் அல்லாஹ் அந்த முஅ்தகிஃபை, அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவரை நரகத்தை விட்டு தூரமாக்குறான். ஒரு ஹந்தக்னா இந்த பூமியிலிருந்து வானத்துக்குள்ள தூரம். கண்ணியமானவர்களே, இந்த நரகத்தை விட்டு தூரமாக்குறா சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். இந்த நரகத்தை விட்டு தூரமாக்குறா என்ன அர்த்தம்? சிராத்துல் முஸ்தகீம் பாருங்க, தெரியும். ஜிஸ்ருன் ஃபௌக ஜஹன்னம், நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்க